ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திரும்பவும் வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெயிட் லாஸில் நான் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் தான் எடுத்திருந்திருப்பேன். இந்த வீக் எக்ஸசைஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸசைஸும் லைட்டாக ஆரம்பிக்கலாம். ஓகே, டே 1ல் நான் இப்போ என்ன மாதிரி சாப்பிட்ருக்கேன்னா, காலம் எழும்பினதும் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி தான் குடிச்சிருந்தேன். டிஃபனுக்கு கொஞ்சம் போல் சேமியா புட்டு, கேரட்டு, வெள்ளரிக்காய், கொஞ்சம் பச்சை பயிறு எடுத்திருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் வெயிட் செக் பண்ணியிருந்தேன். வீட்டில் வெயிட் மிஷின் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அதனால ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வெயிட் பார்த்துருந்தேன். வெயிட் எவ்வளோ இருந்தேன்னா 67.4 இருந்தேன் கரெக்டாக. ஆனால் கையில் மொபைல் இருந்துச்சு. நானே தான் வெயிட் அப்படியே வீடியோ எடுத்ததுனால வெயிட் கொஞ்சம் கூடுதலாக காமிக்குது. மத்தியானம் என்ன சாப்பிட்ருந்தேன்னா, சோறு, சாம்பார், முட்டைக்கோஸ் கூட்டு, ஒரு முட்டை எடுத்திருந்தேன். ஈவினிங் ஒரு கிளாஸ் டீயும் 3 சத்து மாவு உருண்டையும் சாப்பிட்ருந்தேன். நைட்டுக்கு மீன் கறியில் உள்ள மீனே ஒரு 3 பீஸ் மீன் எடுத்திருந்தேன். ஒரு சின்ன பீஸ் பொரிச்ச மீன் எடுத்திருந்தேன். சாம்பாரில் உள்ள காய்கறிகள் கொஞ்சம் எடுத்திருந்தேன். முட்டைக்கோஸ் கூட்டு. அப்புறமா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருந்தேன் நைட்டுக்கு. டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே காலமாக ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு புரோட்டீனுக்காக பெரும்பயிறு தான் எடுத்திருந்தேன். சாம்பாரும் ஒரு தோசையும் சாப்பிட்ருந்தேன். அப்புறமா ஒரு கிளாஸ் டீ குடிச்சிருந்தேன். மத்தியானம் கொஞ்சமாக சோறு, மீன் கறி எடுத்திருந்தேன். மீன் பீஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு தக்காளி கூட்டம், ஒரு பொரிச்ச மீன். ஈவினிங் ஒரு கிளாஸ் டீயும் கொஞ்சம் பழம்பொரியில் ஒரு 1/4 பங்கு போல் கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். நைட்டுக்கு காலமாக உள்ள பெரும்பயிறு கொஞ்சம் இருந்தது. அந்த பெரும்பயிரையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் இருந்து அதையும் சாப்பிட்ருந்தேன். ஒரு 2-3 லிட்டர் வரை தண்ணி குடிச்சிருந்தேன். டே 3ல் காலமாக ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு தோசை, கொஞ்சம் தேங்காய் சட்னி, ஒரு முட்டை, கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் டீ எடுத்திருந்தேன். மத்தியானத்துக்கு சோறு, அவியல் கூட்டு, மீன் கறி எடுத்திருந்தேன். அவியல் கூட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து சாப்பிட்ருந்தேன். நைட்டுக்கு சாப்ஜா சீட் போட்டு கொஞ்சம் மில்க் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பனானாயை மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் டீ குடிக்கல. சாப்ஜா சீட் போட்டிருந்ததுனால இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. இனி பசிக்கிற மாதிரி இருந்தேன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுவேன் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.